ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப் கூட ஒரு ரோலில் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய ஹேண்டில் மாடல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஹேண்டிலுக்கான மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 கலர்லேயுமே நான் எடுத்திருக்கிறேன். ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் எடுத்திருக்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 1 அடி, 30 சென்டிமீட்டர் வரைக்கும் 1 அடி, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அடி வயர் கட் பண்ணிக்கோங்க. 11 அடியில் 2 பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று எல்லோ கலர்லேயும் ஒன்று ரெட் கலர்லேயும் நான் வயர் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹேண்டில் போடுறதுக்கு 2 வயர் தேவை. 2 ஹேண்டில் போடுறதுக்கு 4 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு மடித்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரே அளவு வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பாருங்கள், ஒரே அளவு இருக்குது. இந்த இது நம்ம ஏற்கனவே இதை வச்சு ஃப்ளவர் போட்டிருக்கிறோம். அதை ஹேண்டிலாக இப்போ போடுறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் திரும்பவும் உங்களுக்கு 2 தடவை சொல்லி கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு தான் போடணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வச்சு நம்ம இந்த ஹேண்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாடலை வச்சு ஒரு ஃப்ளவர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ திரும்பவும் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் டவுட் வரும், அதனால் திரும்ப சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 பக்கமும் ஒவ்வொரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரிங் இருக்குது. இந்த ரிங்கை நம்ம ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஒரு ரிங்குக்குள்ளே இன்னொரு ரிங்கை இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. ஹேண்டில் போடுறவங்க இதை நல்லா நோட் பண்ணி போடுங்க. அடுத்தது திரும்பவும் ஒரு மடக்கி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் மடக்கி அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹோலில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹோலை டைட் பண்ணிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹோலை டைட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வயரை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரிங்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்துடுறோம். இந்த மாதிரி இழுத்துடுறோம். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஹோல் இருக்குது. திரும்ப ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை டைட் பண்ணிடுறோம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது ஒரு ரோல் கூடைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரிங்கில் ஃபார்ம் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்பியும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஹோல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஹோல் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணியிருக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு ரிங்கு ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிங்கை ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் டைட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணுறோம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம என்ன பண்ணால் ரிங் திரும்ப ஃபார்ம் பண்ணணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயே ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அப்போது நம்ம ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணணும். 2 கை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வலது கையும் இடது கையும் மாற்றி போடுங்க. இப்போ பாருங்கள், வலது கையில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டைட் பண்ணியிருக்கிறோம். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி உள்ளே விடுறோம். இப்போ டைட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தான் அப்போ ரிங்கு ஃபார்ம் பண்ணணும்.
எந்த சைடில் நம்ம வந்து டைட் பண்ணுறோமோ அதே சைடில் ரிங் ஃபார்ம் பண்ணி உள்ளே விடணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ரிங் ஃபார்ம் பண்ணி விடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைட் பண்ணியிருக்கிறோம். திரும்ப இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து கீழே வரைக்கும் கலந்துகிட்டே வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடை டைட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஹோலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை டைட் பண்ணிடுங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் என்ன பண்ணணும், ரிங் ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், அழகாக வந்திருக்குது. ஒரு எல்லோ கலர் ஒரு சைடு ரெட் கலரும் மாற்றி வந்திருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு உங்களோட ஹேண்டில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த்தாக தான் ஹேண்டில் எப்போயுமே போடுவேன். இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஹேண்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுகிட்டே போகலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு வயரை இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே வரைக்கும் நமக்கு வந்துடும். நம்ம க்ரோஷாவில் போடுற மாதிரியே தான். இப்போ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த வயரை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் கலட்டினாலும் நமக்கு வராது. இப்போது ஹேண்டில் எனக்கு தேவையான ஹைட்டு நான் போட்டு முடிச்சிட்டேன். உங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஹைட்டுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷிங் பார்க்கலாம். இந்த ஹேண்டிலில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஹேண்டில் வந்து கரெக்டான பொசிஷன் வச்சு நீங்கள் போடுங்க. பொசிஷன் மாற்றி போடாதீங்க. இந்த ஹேண்டில் சைடு எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே தான் அந்த சைடும் போடலாம். இப்போ வாங்க எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு ஹேண்டில் வந்து ஒரு பக்கம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஹேண்டிலோட சைஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இது ஒரு ரோல் கூடைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 ரோல் 3 ரோல் போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து 2 வயர் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல 3 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுங்க. இப்போது நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போடணும். சென்ட்ரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் ஷேப்பில் இருந்து தான் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போட போகிறோம். இப்போது எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தாங்க ஜாயின் பண்ணணும். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 2 விட்டுட்டு 3வது நாட்டில் போடுறோம். அதே மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பக்கமும் 3வது நாட்டில் போடணும். இந்த பக்கம் 3வது நாட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் 3வது நாட்டில் போடணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 1 விட்டுட்டு 2வது கீழே 3வது நாட்டில் போடுறோம். சரிங்களா, 3வது நாட்டில் போடுறோம். டபுள் கலரில் போடுறோம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன பீஸ் வயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த ஹோல்குள்ளே வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்குள்ளே வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் போட ஆரம்பிக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பார்த்து போடுங்க. இன்சர்ட் பண்ணி போட்டுருங்க. சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3வது இந்த பக்கமும் இப்படி போட்டதுக்கப்புறமா இந்த அதே ப்ளேஸில் வச்சுட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை இன்சர்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு திரும்ப அதே சைடு வெளியில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு வழியாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ரொட்டேட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் உள்ளக்க இன்சர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு தடவை. ஏன்னா நமக்கு கூடையோட ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் பார்த்தீங்களா, அதனால தான் இதை வந்து 2 தடவை எடுக்கிறோம். 2 தடவை எடுத்துட்டு நம்ம எப்பயும் நாட்டு நம்ம க்ரியேட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு முடிச்சு போட்டுட்டு சொருவி விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சொருவி விட்டுறணும். இப்போது நமக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இதை வந்து சொருவி விட்டுருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சொருவி விட்டுருங்க. ஒரு 2 நாட்டுக்கு பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க.
ஃபுல்லாக சொருவி முடிச்சிடுங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த பக்கமும் நம்ம ரெகுலராக எப்படியும் சொருவோம் எப்பயும் போல் சொருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் சொருவி விடணும். இந்த பக்கமும் வயரை வந்து சொருவி விட்டுருங்க. எவ்வளோ தூரத்துக்கு சொருவ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி விட்டுருங்க. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இந்த ஹேண்டிலை நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு ரோல் கூடையில் போட்டிங்கன்னா இது ரொம்ப சூப்பராக வருது. இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் அட்டாச் பண்ணுறதும் அதே மாதிரி தாங்க. இது சென்ட்ரு பாயிண்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வயரை இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 விட்டுட்டு 3வது நாட்டில் போடணும்னு சொன்னேன். அடுத்தது கீழே அதே மாதிரி 3வது நாட்டில், சரிங்களா? இந்த 3வது நாட்டில் அதே மாதிரி கீழே 3வது நாட்டில் போட்டுறணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எதை கவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு. இதுதான் 3வது நாட்டு, இதுக்கு கீழே 3வது நாட்டு. இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போது வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே போல் வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுருங்க. நம்ம முன்னாடி போட்டோம் பார்த்திங்களா, முடிச்சு போட்டுட்டு சொருவி விட்டுருங்க. அது எந்தெந்த டேரெக்ஷனுக்கு போகுதோ அந்தந்த டேரெக்ஷனில் சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இப்போது ஹேண்டில் வந்து அதே மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது இங்கேயும் இந்த சைட்லேயும் என்ன பண்ணுன்னா ஒரு வயரை இன்சர்ட் பண்ணி நாட் போடணும். அதையும் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு சொருவி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஹேண்டில் வந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளக்க கூடி சொருவி விடனாலும் சொருவி விட்டுக்கலாம். இல்லை நம்ம எப்பயும் போல் மேலே கூடி சுற்றி விட்டு சொருவி விடனாலும் சொருவி விட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். சொருவி விட்டு போட்டோன்னா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு சொருவி விட்டுருங்க. இந்த பக்கமும் ஒரு நாட்டை போட்டு சொருவி விட்டுருங்க. இந்த கூடையில் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்களா, இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு முடிச்சிடணும். இப்போது உங்களுக்கு ஹேண்டில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.